2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே செமையா சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. குறிப்பா நடிகர் விஜயின் தாவேகா மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாலும் அவங்க எப்படி ஆட்சி அமைக்க போறாங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இப்போ இந்த ஒரு கேள்வியைத்தான் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. இதோட பின்னாணியில இருக்கிற அந்த ரொம்பவே சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் சிக்கலான தேர்தல் கணிதத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு நியாயமான கேள்வி வரலாம். மக்களின் பேராதரவை பெற்று இவ்ளோ பெரிய வெற்றியை பதிவு செஞ்ச ஒருத்தரால ஏன் உடனே ஆட்சி அமைக்க முடியல? அரசியல் களத்துல மக்களோட உணர்ச்சிகள் வேற, சட்டசபையோட அந்த எண்கள் கணக்கீடு வேற. ஒரு உணர்வுபூர்வமான மாபெரும் வெற்றிக்கும் ஆட்சி அமைக்கிறதுல இருக்கிற அந்த ரொம்ப கராரான கணித யதார்த்தத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த அரசியல் புதிரை அவிழ்க்க நாம இன்னைக்கு பார்க்க போற 4 முக்கிய கட்டங்கள். 1. மிகப்பெரிய தேர்தல் முரண்பாடு. 2. மிஸ் ஆன அந்த 10 இடங்கள். 3. இரட்டை தொகுதி திருப்பம். மற்றும் 4. முதலமைச்சர் நாற்காலிக்கான பாதை. சரி, முதல்ல இந்த மிகப்பெரிய தேர்தல் முரண்பாடு, அதாவது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியத்தை பத்தி பாப்போம். ஒரு கட்சி மாநிலம் முழுக்க மிகப்பெரிய அலைய உருவாக்கி பிரம்மாண்டமான வெற்றியை பெறலாம். ஆனா அந்த பாப்புலாரிட்டி மட்டுமே அதிகாரத்தை மொத்தமா தனித்து கையில எடுக்க போதுமானதா இருக்காது. விஜயின் கட்சிக்கு நடந்திருக்கிறதும் அதுதான். அவங்க தேர்தல் களத்துல ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது 100% உண்மை. ஆனா வேற யாருடைய தயவுமே இல்லாம தனித்து ஆட்சி அமைப்பதற்கான எண்கள் அவங்க கிட்ட நிச்சயமா இல்ல அப்படிங்கிறதுதான் இப்போதைய நிதர்சனமான உண்மை. இங்கேதான் நாம அந்த மேஜிக் நம்பரை கவனிக்கணும். 118. தமிழ்நாட்டுல மொத்தம் 734 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா? அதுல எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு கட்டாயம் தேவை. இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இந்த 118 அப்படிங்கிற நம்பரை தொடாம யாரையும் முதலமைச்சர் அரியணையில உட்காரவே முடியாதுங்க. ஆனா இப்போ தவேகாவோட கணக்கு 108ல நிக்குது. அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் தனி பெரும்பான்மை தொடுறதுக்கு அவங்களுக்கு சரியா 10 எம்எல்ஏக்கள் ஷார்ட்டேஜ் ஆகுது. இதுதான் ஒட்டுமொத்த சிக்கலுக்கே ஆரம்பம். அந்த 10 பேர் இல்லாம ஒரு நிலையான அரச அவங்களால தனித்து அமைக்கவே முடியாது. அடுத்து விடுபட்ட அந்த 10 தேடுதல். அந்த 10 எம்எல்ஏக்களை எங்கிருந்து கொண்டு வர்றதுன்னு பாப்போம். இந்த சமன்பாட்டை தீர்க்க விஜய் அவங்க முன்னாடி இப்போ 3 வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு நிலையான கூட்டணி அரச உருவாக்க அவர் எந்த கதவை திறக்க போறாரு அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அந்த 3 பாதைகளையும் நம்ம ரொம்ப பாரபட்சம் இல்லாம தெளிவா அனலைஸ் பண்ணுவோம். இதுல முதல் ஆப்ஷன் ரொம்பவே பிராக்டிக்கலான வழி என்னன்னா, சிறிய மாநில கட்சிகள் அப்புறம் இடதுசாரி கட்சிகளை ஒன்னு சேர்க்கிறது. இது ஒரு அருமையான வியூகம். பாமக சுமார் 4 இடங்கள், லெஃப்ட் பார்ட்டிஸ் 4 இடங்கள், விசிக 2 இடங்கள்னு இவை எல்லாம் ஒன்னா இணையும் போது அந்த முக்கியமான 10 இடங்கள் ரொம்ப சரியா கிடைச்சிடுறது. ஒரு பசில் கேம்ல பீசஸ் எப்படி கச்சிதமா பொருந்துமோ அதே மாதிரி இந்த வியூகம் ரொம்பவே யதார்த்தமானதா தெரியுது. 2வது வாய்ப்பு தேசிய கட்சியான காங்கிரஸ். ஆனா இங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. காங்கிரஸ் கட்சியிடம் இருக்கிறது சுமார் 5 இடங்கள் மட்டும்தான். இதோட அர்த்தம் என்னன்னா, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாலும் அந்த 10 இடங்கள் அப்படிங்கிற கேப்பை அவங்களால மட்டும் தனித்து நிரப்ப முடியாது. மெஜாரிட்டியத்தோட காங்கிரஸோட சேர்த்து வேற சில கட்சிகளையும் அவங்க உள்ள கொண்டு வந்தாகணும். 3வது வழி கொஞ்சம் அரசியல் டிராமா நிறைந்த ஒரு பெரிய கூட்டணி. அதிமுக அல்லது திமுக மாதிரியான பெரிய கட்சிகளோட ஆதரவு பெறுவது. ஆனா இது ரொம்பவே கணிக்க முடியாத ஒரு பாதை. அதிமுக தலைவர்கள் நாங்க ஆதரவு தரமாட்டோம்னு ஏற்கனவே இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. திமுகவோட ஆதரவு சாத்தியம்னு ஒரு பேச்சு இருந்தாலும் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத நிறைய ஏற்ற இறக்கங்கள் கொண்ட ஒரு விஷயமா தான் தற்போதைக்கு இருக்கு. 3வது பகுதி எதிர்பாராத அந்த இரட்டை தொகுதி திருப்பம். இந்த கூட்டணி கணக்குகள் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு நாம நினைக்கும் போதுதான் லீகலா ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. தேர்தல் விதிமுறைகள் ரொம்பவே கராரானவே. விஜய் அவங்க இந்த தேர்தல்ல 2 தொகுதிகள்ல போட்டியிட்டு 2லையுமே அபார வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா ஒருத்தரே 2 தொகுதிக்கு எம்எல்ஏவா தொடர முடியாது அப்படிங்கறதால சட்டப்படி அவர் கட்டாயமா ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிதான் ஆகணும். இதனால என்ன ஆகுதுன்னா, தவேகாவோட பலம் 108ல இருந்து 107ஆக குறையுது. ஆனா பாருங்க, ஆட்சி அமைக்க தேவையான அந்த மேஜிக் நம்பரை எட்ட இப்பவும் அதே 10 வெளியாள் எம்எல்ஏகளின் ஆதரவு கட்டாயமா தேவைப்படுது. அந்த தேவையில எந்த மாற்றமும் இல்ல. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். முதலமைச்சர் நாற்காலிக்கான இறுதி பாதை. கணித ரீதியா இவ்ளோ சவால்கள் இருந்தாலும் அரசியல் ரீதியான ஒரு மாபெரும் வேகம் விஜய்க்கு சாதகமாவே இருக்கு. கூட்டணி கட்சிகளின் தேவை கட்டாயமா இருந்தாலும் இப்போ வர்ற நம்பத்தகுந்த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அது என்னன்னா, வரும் மே 7ஆம் தேதி வாக்குல
விஜய் ஒரு கூட்டணி ஆட்சியின் முதலமைச்சரா பதவியேற்பார் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த வரலாற்று சிறப்புமிக்க பதவியேற்புக்கு முன்னாடி அவர் ஒரு தெளிவான சட்டப்பாதைய கடந்தாகணும். முதல்ல கவர்னரை மீட் பண்றது, அப்புறம் அந்த சின்ன கட்சிகள் கிட்ட இருந்து வாங்கின ஆதரவு கடிதங்களை முறைப்படி சமர்ப்பிக்கிறது, மெஜாரிட்டியை நிரூபிச்சு அதிகாரப்பூர்வமா ஒரு கூட்டணியை அமைக்கிறது, அதுக்கு பிறகுதான் அந்த முதலமைச்சர் நாற்காலி. ஆக அதிகாரத்துக்கான பாதை எப்படி இருக்கப் போகுதுன்னு இந்த கணிதம் நமக்கு தெளிவா காட்டிடுச்சு. ஆனா இப்ப நம்ம முன்னாடி மிஞ்சிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுதான். இப்படி சிறிய கட்சிகளை சார்ந்து ஒரு கூட்டணி அரசை அமைப்பது தமிழ்நாட்டோட எதிர்கால நிர்வாகத்தை எந்த அளவுக்கு ஷேப் பண்ண போகுது? இது ஒரு புதிய விடியலா இல்ல நிறைய நிபந்தனைகள் நிறைந்த ஒரு அதிகார பகிர்வா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?